ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர் பிரைஸ் லாட். எனக்கு வேணும், நான் கேட்க போகிறேன். உங்களுக்கு வேணா நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. டேய் என்னடா கேட்டு வாங்கணும் அப்படின்றீங்களா? நம்ம ஆண்டர்கிட்ட தாங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாங்க. நாங்களும் ரொம்ப நாளாக கேட்டுன்னு தான் இருக்கோம், ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரதர் சிஸ்டர் எப்படி கேட்கணுன்றத நேற்று சர்ச்சில் ப்ரேயரில் மெசேஜில் என் பாஸ்டர் எனக்கு ஒரு சில காரியங்கள் அது எனக்கு தெரியும். ஆனால் அப்பப்போ நான் மறந்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் கேட்டுன்னு இருப்பேன். அதை தெளிவுபடுத்தினார். அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன். வார்த்தைக்குள்ளே போயிட்டா, ஸோ யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்குறீங்களா? எப்படி கேட்குறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு கேட்குறீங்க. எனக்கு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், நான் இங்கே தான் வேலைக்கு போகணும், எனக்கு பதவி உயர்வு வேணும், அது வேணும், இது வேணும். உங்கள் இஷ்டத்துக்கு நான் கேட்டுன்னு போகிறீங்க, அடிக்கினே போகிறீங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு இப்படி கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, உங்கள் நாமத்தில் நீங்கள் உங்கள் பேரில் எனக்கு என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன படிச்சது நீங்கள் தானே, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுமா, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுமா, இங்கே தான் வேலை செய்யணுமா, இந்த நேரத்தில் தான் உயர்வு வருமா, உயர்வு வந்தாலும் வரனாலும் தாழ்ந்தாலும் எல்லா நேரத்துலையும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும், அவர் என்ன வச்சுருக்காரோ அதான் நடக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோட அவரை விட்டு எடுபடாமல் அவர்கிட்ட கேட்டுனே இருங்க. கேட்க வேணாம்லாம் சொல்ல, கேட்டுனே இருங்க. டைம் வரும், சந்தோஷமாக பாருங்க, நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்களாம். நம்ம இஷ்டத்துக்கு கேட்கறனால தான் தப்பாக நம்ம ரிசீவ் பண்ணி தப்பாக போய் நாசமாக போயிடுறோம். புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். தெளிவாக போய் கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் இஷ்டம் என்னமோ அதான் என் இஷ்டம், ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி கேட்கும்போது கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, போய் கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் வேணும் கருத்துக்கு சோத்திரமாவே. நல்ல லவ் யூ.